ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதலை குறைக்கவில்லை, அமெரிக்காவின் வேளாண் பொருட்களையும் ஏற்கவில்லை. இருப்பினும் வரியை குறைக்க முன்வந்த டிரம்ப், H-1B விசா கட்டணத்தையும் குறைக்க திட்டம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியாவுடனான வர்த்தக உறவுகள் குறித்து தனது நிலைப்பாட்டில் வியத்தகு மாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து எண்ணெய் கொள்முதல் செய்வதையோ, அமெரிக்காவின் வேளாண் பொருட்கள் மற்றும் பால் பொருட்களை ஏற்க மறுப்பதையோ இந்தியா மாற்றிக்கொள்ளவில்லை. இருப்பினும் டிரம்ப் இந்தியா மீது வைத்த வர்த்தக வரிகளை குறைக்க முன்வந்துள்ளார். இந்த திடீர் மாற்றத்திற்கான காரணங்கள் அமெரிக்காவின் கட்டாயமான பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் தேவைகளுடன் பிணைக்கப்பட்டுள்ளன. இந்தியா மீது டிரம்ப் விதித்த வர்த்தக வரிகளை நீக்க அவர் முன்வதற்கான காரணங்கள் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக பற்றாக்குறை குறைந்தது மற்றும் அமெரிக்காவின் உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாமையாகவேதான். இந்தியாவில் சில பொருட்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த அதிகப்படியான வரிகளால் அமெரிக்காவில் உள்ள பல நிறுவனங்கள், குறிப்பாக எலக்ட்ரானிக் உதிரி பாகங்கள், ஜவுளி, ஆட்டோ பாகங்கள், ரத்தினங்கள் மற்றும் நகைகள் துறைகள் பெரும் பாதிப்பை சந்தித்தன. இந்த வரிகளை நீக்குவதன் மூலம் அமெரிக்காவில் உள்நாட்டு சந்தையை இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியும் என டிரம்ப் விரும்புகிறார். மேலும் சீனாவுக்கு எதிரான ஒரு வலுவான சமநிலையாக இந்தியா தேவை என்பதால் வர்த்தக உறவுகளை சீர் செய்வது அமெரிக்காவுக்கு முக்கியமானதாகிறது. வர்த்தக ரீதியாக இந்தியாவுடன் இணக்கமாக இருப்பது சீனாவுக்கு அழுத்தம் கொடுக்க அமெரிக்காவுக்கு உதவும் என அறிகுறியாக உள்ளது. இந்திய பொருளாதாரம் உலகின் வேகமாக வளரும் பொருளாதாரங்களில் ஒன்றாக இருந்துள்ளது. இதன் காரணமாக டிரம்பின் வரி விதிப்பு இந்திய பொருளாதாரத்தில் ஒரு பேரழிவை ஏற்படுத்தவில்லை, மாறாக சில சவால்களை மட்டுமே ஏற்படுத்தியது. எதிர்காலத்தில் இரு நாடுகளும் ஒரு சீரான வர்த்தக உறவை உருவாக்க முற்படலாம். இருப்பினும் இந்தியா தனது தேசிய நலன்களையும் சுயசார்பு கொள்கையையும் விட்டுக் கொடுக்காமல் அமெரிக்காவுடன் ஒரு சமநிலைப்படுத்தவும் விளையாட்டை தொடர வேண்டியிருக்கும்.